சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நான் ஒரு கடம் எண்ணி பார்க்கிறேன். முழுமையாக சொல்ல நேரம் இல்லை. ஆக எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா வச்சு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இதே வட சென்னை பகுதியில் மேயர் சிட்டி பாபு பாலம், தென் சென்னை பகுதியில் தியாகராயர் பகுதியில் ஆகாய நடை மேம்பாலம், அன்பழகன் மேம்பாலம், இதே வட சென்னையில் செங்கசிவம் பெயரில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பாலங்களை செங்கசிவம் பெயரில் கூட பாலத்தை வட சென்னையில் அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னும் 19 பாலங்கள் இந்த சென்னை மாநகருக்கு உருவாக்கி தருவதற்கு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சாலை பணிகள் எடுத்துக்கிட்டால் 2359 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3455 கிலோமீட்டர் நீளத்திற்கு 19849 பேருந்து சாலைகள் மற்றும் உட்புற சாலைகளை போட்டிருக்கிறோம். இன்னும் 196 கிலோமீட்டருக்கான 1315 சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் மழை பெஞ்சா என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக புரியும். குறிப்பாக சொல்லணும்னா 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா அது நாம் ஆட்சிக்கு நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 6495 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1422 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்க பணிகள் எடுத்துக்கிட்டு அதில் 4309 கோடி ரூபாய்க்கு 1076 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகளை முடிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லை, நீர்நிலைகள் புனரமைப்பு, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், பூங்காக்கள், விளையாட்டு திட்டங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் திருவைக்காநகர் தொகுதியில் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நிச்சயமாக இந்த மண்டபம் பயன்பட போகிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை.